ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் சிட்டி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி மாதம் ஆரம்பிச்சிட்டு பண்டிகைகளும் ஆரம்பிச்சிட்டுல, அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி முதல் வெள்ளி அன்னைக்கு நான் என்ன ராகு கால பூஜை செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராகு கால பூஜை நான் படிக்கணும்னு சாமிக்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு நான் ராகு கால பூஜை செய்ய போகிறேன் காளியம்மனுக்கு. ராகு கால பூஜைகளை தொடர்ந்து 9 வாரமும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் நினச்சபடி அப்படியே நடக்கும். அதுக்காண்டி காளியம்மன் ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்கேன். முக்கால்வாசி உங்கள்கிட்ட காளியம்மன் ஃபோட்டோ இல்லைனாலும் துர்க்கை அம்மனையாவது எடுத்துக்கோங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது பலகை மேலே ஒரு விரிப்பு, சிகப்பு துணியால் விரிப்பு விரிச்சுக்கோங்க. என்கிட்ட சிகப்பு துணியே இல்லைன்னா அந்த பலகைக்கு மேலே ஒரு கோலம் போட்டுக்கோங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நான் அதுக்கு மேலே சிகப்பு நிற பூக்கள் அதெல்லாம் தூவி விட்டுக்கிறேன். சிகப்பு நிற பூக்கள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வேப்பிலையை சாமிக்கு அணிஞ்சிருக்கேன். வேப்பிலைன்னா ரொம்ப பிடிக்கும்ல அம்மனுக்கு, அதனால் வேப்பிலை போட்டிருக்கேன். சிகப்பு நிற மலர்கள் அணிஞ்சிக்கோங்க. முக்கியமாக என்ன, அது செம்பருத்தி பூவாக இருக்கலாம், இல்லாட்டி ரோஜாப்பூ, நிறையா அரளிலேயே செவ்வரளி பூ. அதான் நான் இன்றைக்கி செவ்வரளி மாலை தான் கட்டியிருக்கேன். பாருங்க, செவ்வரளி மாலை அதையும் அணைஞ்சிக்கிட்டேன். இங்கே காளியம்மன் சிலையும் என்கிட்ட இருக்குது, அதனால் அந்த சிலைக்கும் அணிஞ்சு விட்டுருக்கலாம். இந்த மணியை அணிஞ்சு விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜா பூக்களும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா சிகப்பு நிற பூக்கள் இன்றைக்கி ரொம்ப உகந்த நாளாக இருக்கும். செவ்வரளிங்கிறது அரளிப்பூக்களும் அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் செவ்வரளி கிடச்சா ரொம்ப நல்லது, வாங்கி போட்டுக்கோங்க. வெள்ளிக்கிழமைங்கிறது ஆடி வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த பூஜை செய்யணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. எல்லா வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு உகந்த நாள் தான். எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் பண்ணலாம். அதில் ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப அம்மனுக்கு உகந்த நாள், அதனால் நான் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிலை இருக்குல்ல, அந்த சிலை காளியம்மன் சிலைக்கும் நான் பூவை வச்சுக்கிட்டேன். ரோஜா பூ தான் அதுக்கும் வச்சுருக்கேன், அந்த சாமிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சாமிக்கு பார்த்திங்கன்னா பால் வச்சுருக்கேன். பால், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் தண்ணி. சாமிக்கு தண்ணி வைக்கிறது பார்த்திங்கன்னா முக்கால்வாசி யாருமே சில்வர்லலாம் வைக்க மாட்டாங்க, அதனால என்கிட்ட பித்தளை டம்ளரில் வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா குத்து விளக்கை ஏற்றிடலாம். நான் சாமியை பார்த்து தான் குத்து விளக்கை ஏற்ற போகிறேன். அதே மாதிரி விளக்கு எந்த சைடு பார்த்து ஏற்றணுங்கிறதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த திசையை பார்த்தே சாமி படத்தையும் வச்சுக்கோங்க. நான் அம்பாவை பார்த்து குத்து விளக்கு ஏற்றிருக்கேன். இப்போ விநாயகருக்கே முதல்ல காட்டிடலாம். குத்து விளக்கு ஏற்றுறது பார்த்திங்கன்னா குத்து விளக்கில் முப்பெருந்தேவியரும் இருக்காங்க, அதனால் ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்லது. திருவிளக்கு பூஜை எல்லாம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லது, பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சூடம் இப்படியெல்லாம் காமிச்சிட்டு சாம்பிராணி மட்டும் ஏற்றுறதுக்கு மறந்துடாதீங்க. அம்பாளுக்கு சாம்பிராணி தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுலேயும் அந்த சாம்பிராணியில் குங்குலியம்னு ஒன்று கலந்து போடுவாங்க, அதனால் ரொம்ப நல்லது. என்கிட்ட குங்குலியம் கிடைக்கல, அதனால் நான் போடலை. கப் சாம்பிராணின்னு ஒன்று இருக்குது, அது பார்த்திங்கன்னா உண்மையான கப் சாம்பிராணி. பார்த்திங்கன்னா உடனே எல்லா புகையும் வரும்.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் அந்த புகை எப்படி வருதுன்னு. அது உடனேவே இந்த நம்ம உண்மையாக சிரட்டையெல்லாம் எரித்து அதில் இந்த சாம்பிராணி பொடி போட்டு போடுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த சாம்பிராணியும் வச்ச உடனே எரிஞ்சு முடிஞ்சிரும். நான் அதே மாதிரி 2 சாம்பிராணி பொறுத்ததுனால ரொம்பவே வீடே கமகமன்னு இருந்தது. இப்போ அம்பாளுக்கும் பூ வச்சாச்சு, செஞ்சாச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா அர்ச்சனை பண்ணுறேன். ஓம் காளிகாயை, ஓம் க்ரீம் காளிகாயை நமக, இந்த மந்திரத்தை சொல்லி 54 பூக்கள், 54 பூக்களை வச்சு நான் அர்ச்சனை பண்ணுறேன். நான் கரெக்டாக எண்ணி தான் வச்சுருந்தேன், நீங்களும் எண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குங்குமத்தாலையும் ஒரு கொஞ்ச நேரம் அர்ச்சனை பண்ணேன். அதுவும் நீங்கள் ஒத்தப்படையாக பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி விழாவணும் சாமிக்கு, பிரசாதத்தை சுற்றி தண்ணி. இங்கே பார்த்திங்கன்னா 2 சாம்பிராணி பொருத்திருக்கேன்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆடி மாதம் அடுத்தடுத்த வீடியோ வேணுமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.